வணக்கம். மறைந்த ஐயா ஷியான் ஹுசைன் இவரோட வாழ்க்கை வரலாறை பற்றி எல்லா தற்காப்பு கலை மட்டும் இல்லை, தமிழகத்தில் 5,00,000 கோடி வளர்ந்துருக்குங்கிற பழைய வீடியோவில் சொல்லியிருந்தேன். அவரோட வாழ்க்கை வரலாறு எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கலையை கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறது வருங்காலத்தில் இருக்கவங்க, இப்போ இருக்கவங்க, முதலமைச்சர், வருங்காலத்தில் முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் உணரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவிடுறேன். 1990 ஷியான் ஹுசைனி அப்படிங்கிறவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாதன் காம்ப்ளெக்ஸில் ஏ பிளாக், பி பிளாக், சி பிளாக்னு 3 பிளாக் இருக்கும். இதில் ஏ பிளாக்கில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்ரூம் இருக்கும். சிங்கிள் பெட்ரூமில் மேலே வாங்கினா வீடு கம்மி. அதில் மேலே ஒரு வீடு ஒன்று வாங்குறாரு. வீடு ரெண்ட்டுக்கு எடுத்து அதுக்கப்புறம் வாங்குறாரு. அவருக்கு அவ்வளோவா காசு இல்லை. ஆனாலும் என்னென்னு கேட்டிங்கன்னா, வீடை ரெண்ட்டுக்கு எடுத்து அதை வாங்குறாரு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு இந்த கலையை கொண்டு போய் சேர்க்கணும். இஷின்ரியோ அப்படிங்கிற இந்த கலையை உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் தமிழர் மூலிமா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய லெவலில் உணர்த்தினார். எப்படி ப்ரூஸ்லி இருக்காங்களோ இது மாதிரி தமிழ்நாட்டில் ஒருத்தங்க இருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப இதுவாக உணர்த்தினார். இவங்கள பற்றி என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்கள மட்டும் இல்லை, எஸ் ரத்னத்தை பற்றி புரிஞ்சுக்கிட்ட அப்போதைக்கு இருந்த ஒரு சிறந்த முதலமைச்சர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஜெயலலிதா அம்மையார் தான். அவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியல. நம்ம போய் பேசணும்னு இல்லை, அவங்களே கண்டுபிடிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் 2 பேர்ட்டையும் தற்காப்பு கலையை கட்டும் சாதாரண ஆள் தான். என்னைய கூட அவங்க கண்டுபிடிச்சி ஒரு விருந்து கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜெயலலிதா நான் அதை விரும்பவும் இல்லை. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் தற்காப்பு கலையை என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னோட தனிப்பட்ட விஷயத்துக்காக தான் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். அது வேறு விஷயம். ஆனால் என்னையும் கண்டுபிடிக்கிறாங்க அவங்க. அதுதான் எப்படி அப்படிங்கிறது எனக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆளுமை மிக்க முதலமைச்சராக அம்மா ஜெயலலிதா அம்மையாரை நான் பார்த்தேன் அன்னைக்கு. ஷியான் ஹுசைனிக்கு என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி நடிகர் சங்கம் அப்படிங்கிறது நடிகர் சங்கத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நுங்கம்பாக்கத்து பக்கத்தில் இருக்குங்க. தேனாம்பேட்டை, கோடம்பாக்கம், இதுக்கு சென்ட்ரலில் நடிகர் சங்கம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த நடிகர் சங்கத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காலத்து பில்டிங். அந்த காலத்து பில்டிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, கீழே அதாவது ஃபஸ்ட் இந்த மேடை இருக்க இடத்துல டிஸ்கோ சாந்தி, அப்புறம் கலா மாஸ்டர், இந்த மாதிரி டான்ஸ் மாஸ்டர்ஸ்லாம் அவங்களோட அவங்கக்கிட்ட பணிபுரிகிறவங்க, இல்லை அவங்கக்கிட்ட நடனம் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றவங்களும் இங்கே டான்ஸ் கற்றுக் கொடுப்பாங்க. நாங்கள் போய் மொட்டை மாலில் போய்ட்டு கிளாஸ் கற்றுக்கிட்டு இருப்போம். மொட்டை மாலில் போய் கிளாஸ் கற்றுக்கிறதுனா என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்களை இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் என்னென்ன ப்ரெஷரை அழுத்தணுமோ அந்த ப்ரெஷரை எங்களுக்கு கற்றுக் கொடுப்பாப்புல. ஸோ அதுதான் பிற்காலத்தில் இந்தியன் படத்துலேயே வர்மக்கலை அப்படிங்கிறது எங்களுக்கு இந்த ப்ரெஷர் இதை கத்தி மாதிரி எப்படி ஷார்ப் ஆக்குறது அப்படின்னு முதல்ல கற்றுக் கொடுத்தது இஷின்ரியோட ஒரு ஷியான் ஹுசைனி. அதாவது ரெட் பெல்ட் வாங்கிட்டு ரன்சிங்கிற பட்டம் இல்லாமல் ஷியான் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை அவர் எடுத்துக்கிட்டு ஷியான் ஹுசைனி அப்படிங்கிற ஒரு பேரை எப்பயுமே நிலச்சி வச்சுருந்தார். இதில் அவர் என்னென்னு கேட்டிங்கன்னா, சின்ன வீடு, கைனடிக் ஹோண்டா ஸ்கூட்டர் வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் தான் மாருதி 800 கார் வாங்குறாரு. இதெல்லாம் வச்சுக்கிட்டு கூட என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த கலை மேலே இருக்க ஒரு ஆர்வம், அதை என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கணும். ஆனால் ஃபண்ட் இல்லாதனால இந்த இடத்துல கொண்டு போய் அதை வைக்கிறாரு. வைக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கலையை இன்னும் பெருசாக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாம்பு இருக்குது பாருங்கள், பாம்பை அவர் கையில் கடிக்க வச்சு நெருப்பை பற்ற வச்சு ஓடுகளை உடைக்கிறாரு. எவ்வளோ ஓடு? 25,000 ஓடுகளுக்கு மேலே உடைக்கிறாரு. ஒவ்வொரு வாட்டி உடைக்கும் போது என்னாகுன்னா, கடைசியில் ஓடு உடைக்கும் போது அவருக்கு மயக்கம் வந்துடும். நிச்சயங்க, பாம்பு கடிக்க வச்சு உடைக்க வைக்கிறாரு. அது மயக்கம் வந்துடும். மயக்கம் வந்ததுக்கப்புறம் முக்கால்வாசி அது என்னென்னு கேட்டிங்கன்னா, காமராஜர் மெமோரியல் ஹாலில் நடக்கும். கொண்டு போய் மலர் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்ப்பாங்க. எங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னடா வாத்தியார் பொழைச்சிருவாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு அழுக வரும், ஃபீலிங் இருக்கும், எல்லாமே மாதிரி இருக்குது. இதெல்லாம் கண்ணுக்கு நேராக நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். பொழைச்சி வந்துடுவார். எங்களுக்கே அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆச்சரியமாக இருக்கும். இது ஒரு தடவை 2 தடவைலாம் இல்லை, நிறைய தடவை இதை பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆனால் எப்போ பண்ணும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, இவர் பொழைச்சி வந்துடுவார்னு நாங்கள் நேரடியாக பார்த்துருக்கனால, இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகும்போது நிச்சயம் அவர் இறந்துருப்பார் நாங்கள் நினைக்கல. ஆக்சுவலி நான் நினைக்கவே இல்லை சத்தியமாக. ஏன்னா அவர் பிழைக்கிறது தான் நாங்கள் பார்த்துருக்கேன். ஹாஸ்பிட்டலில் இவருக்கு என்ன சாவு, என்ன ஒரு விஷயமா, இதை தள்ளி போகிற அளவுக்கு அவருக்கு சத்து இருக்குது. ஆண்டவன் அவர் அவ்வளோ சீக்கிரம் இழுக்க மாட்டார் அப்படின்னு நினச்சோம். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, 60 வயசில் அவர் ஆண்டவன்கிட்ட போய் சேர்ந்தது. அவர் நல்லா சிறப்பாக ஆண்டவன்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறத வேண்டிக்கிறோம். ஏன்னா நாங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வாட்டியும் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் பண்ணுற அந்த சாகசத்தெல்லாம் பார்க்கும்போது இறக்காமல் மறுபடியும் வந்துடுவார். அதை பார்க்கும்போது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கும்போது மறுபடியும் வந்துடுவார் அப்படின்னு தான் நினச்சோம். அது நடக்காமல் போனது உண்மையிலேயே மன வருத்தமாக இருக்குது. ஜெயலலிதா அம்மையார் என்னென்னு கேட்டிங்கன்னா,
இவங்கள மட்டும் இல்லை, ரென்சிஎஸ் ரத்னம், எங்களை அதாவது என்னென்னா சிலம்பு சண்டை பாலா, ஒவ்வொருத்தங்களையும் தனித்தனியாக கண்டுபிடிச்சி என்ன தேவையோ இந்த பயிற்சிக்கு அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தனமாக வந்து கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் வந்து தமிழர்களுக்குள்ளே வளர வேண்டிய ஒரு கலை. இதை இப்போ இருக்க முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர் நீங்களாம் வந்து இதை வந்து யோசித்து சிந்தித்து இந்த கலையை வந்து தமிழகத்துக்குள்ளே எல்லா இடத்துலையும் கொண்டு போய் எல்லா கிராமம் சிறு சிறு கிராமத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத ரொம்ப அவரோட கடைசி ஆசை. ரொம்ப அன்போடு கேட்டுக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அவர் செஞ்சுட்டு போனது 5 லட்சம் கோடிக்கு மேலே இருக்க ஒரு வர்த்தகம். இந்த வர்த்தகத்தை இழந்துடக்கூடாது. இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க அனைவரும் இப்போ இருக்க முதலமைச்சர், வருங்காலத்தில் யார் யார் முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத மிக தாழ்மையாக கேட்டுக்கிறேன்.